அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். தற்போது பாண்டிச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகிவிட்டார். உங்களுடைய இரங்கல் பதிவு. வணக்கம். மறைந்த தலைவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவர், சமூக சிந்தனை உள்ளவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டவர், மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தலைவர் அவர். அவருடன் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு நான் பாராளுமன்ற மேலவையில் இருக்கும்போது எனக்கு கிடைத்தது. நான் டெல்லியிலே பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பிலே தங்கியிருக்கின்ற சமயத்திலே என்னுடைய நண்பராக பக்கத்திலே அவர் குடியிருந்தார். அவரோடு நான் தினமும் காலையில பேட்மிண்டன் விளையாடுவதற்காக சென்றிருக்கிறோம். அந்த அளவுக்கு என்னிடம் நெருக்கமாக இருந்தவர். அவர் பாராளுமன்றத்துக்கு மேலே உறுப்பினராக வந்த பொழுது அவரோடு அரசியலிலே எதிரும் புதிருமாக அந்த சமயத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களுக்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தொழிலாளர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து பாராளுமன்றத்திலே குழந்தை எழுப்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் சென்று தொழிலாளிகளுக்காக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 3 முறை இருந்து முத்திரை பதித்த ஒரு தலைவர். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேருவதற்கு பல எதிர்ப்புகளுக்கிடையே அவர் அதை செய்து காட்டியவர். 2 முறை காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே வரும்போது கூட முதல் முறை காங்கிரஸ் கட்சிக்கு வழிகாட்டுகின்ற குழுவிலே அவர் உறுப்பினராக இருந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை எங்களுடைய கூட்டணிக்கு கொடுத்து எங்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலே உள்ள ஆட்சி சிறப்பாக செயல்படுவதற்கு பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, நான் அவரோடு பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து பணிபுரிந்தது மட்டுமல்லாமல் நான் இப்பொழுது முதலமைச்சராக ஆன பிறகு கூட அவர் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த போது கூட டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் அவரை நான் சந்தித்திருக்கிறேன், நண்பர் என்ற முறையில. அதாவது குறிப்பாக அவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் தான் கொண்ட கொள்கையிலே மாற முடியாத ஒரு தலைவர், மாற்ற முடியாத ஒரு தலைவர். நம்முடைய கூட்டணி அமைவதற்கு, இந்தியா கூட்டணி அமைவதற்கு அவர் ஒரு பாலமாக இருந்தவர். எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முயற்சி எடுத்தார், அதே போல சீதாராம் யெச்சூரி அவர்கள் முயற்சி எடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து இழுத்து வந்தார். அவருடைய சீதாராம் யெச்சூரி காலமானார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்க இணைப்பில் வந்ததற்கு நன்றி திரு நாராயணசாமி.